வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிம்போம் ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேட்க போற சிறுகதையின் தலைப்பு அப்பா. வாங்க கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஊர்ல ஒரு குட்டி அழகான ஃபேமிலி இருந்தது. அம்மா, அப்பா, பையன்னு அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பணக்காரங்கன்னு இல்லாம ஏழைன்னு சொல்ல முடியாத ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரே பையன்னு கொஞ்சம் செல்லமா வளர்த்ததோட பிரச்சனை அவன் வளர வளரதான் தெரிய ஆரம்பிச்சது. அவன் எது கேட்டாலும் அதை உடனே வாங்கி தரணும்னு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சும் படிப்புலேயும் ஒழுக்கத்துலேயும் அவங்க பண்ண தப்போட பாதிப்பு தெரிய ஆரம்பிச்சது. 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அவனும் இருந்தான். இப்போ 15 வயசுல அவனை சரி பண்ண முடியலன்னா அவன் வாழ்க்கையே வீணா போயிடும்னு கொஞ்சம் தாமதமாக புரிஞ்சுக்கிட்ட அவனோட அப்பா ரொம்ப வேகமாக செயல்பட்டாரு. கரெக்டாக அப்போ தான் ஆனுவல் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு லீவ்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. அப்போது ஒரு நாள் நைட்டு உணவு முடிச்சதும் பையன்கிட்ட அப்பா சொன்னார், அபிலாஷ், இனிமே உனக்கு இந்த வீட்டில் நைட்டு சாப்பாடு வேணும்னா நீயா உழைச்சி சம்பாதிச்சு 500 ரூபாய் கொண்டு வரணும். அப்போ தான் உனக்கு நைட்டில் சாப்பாடு, இல்லைன்னா நீ பட்னியாக தான் படுக்கணும் அப்படின்னு அப்பா சொன்னார். இதை கேட்டு அபிலாஷும் அவனோட அம்மாவும் பதறி போனாங்க. 2 பேரும் எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்பா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னா அதுல எந்த மாற்றமும் இருக்காதுன்னு. அடுத்த நாள் காலையில அப்பா அபிலாஷை எழுப்பினாரு. அவனுக்கு நேற்று சொன்ன கண்டிஷன்ஸை ஞாபகப்படுத்திட்டு அவரும் வேலைக்கு கிளம்பி போனாரு. பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்ச அம்மா அவனுக்கு அன்னைக்கு 500 ரூபாய் கொடுத்து அவன் பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. டின்னர் அப்போ டேபிள்ல 500 ரூபாவை வச்ச அபிலாஷை பார்த்து அப்பா ஒரு சின்ன சிரிப்போட அந்த 500 ரூபாவை கிணத்துல போட்டுட்டு வர சொன்னாரு. அபிலாஷும் அப்படியே செஞ்சுட்டு வந்து டின்னர் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணான். மனைவியோட வேலை தான் இதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்பா அன்னைக்கு நைட்டு பையன் தூங்குனதும் மனைவியை கொண்டு போய் அவங்களோட அம்மா வீட்டுல ஒரு வாரம் தங்கிட்டு வர சொல்லி விட்டுட்டு வந்தாரு. அடுத்த நாள் காலையில பையனை எழுப்பும் போது அப்பா கண்டிஷனோட சேர்ந்து அம்மா ஊருக்கு போயிருக்க விஷயத்தையும் சொன்னாரு. பதறி போன அபிலாஷ் அன்னைக்கு 500 ரூபாய்க்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். உடனே அவனோட தாத்தா கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு அவனுக்கு தோணுச்சு. தாத்தாவும் பேரன் கேட்டதும் ஏன் எதுக்குன்னு கேட்காம 500 ரூபாவை கொடுத்து அனுப்புனாரு. அன்னைக்கு டின்னர் அப்போ டேபிள்ல 500 ரூபாவை பார்த்த அபிலாஷோட அப்பா இது அவரோட அப்பா வேலைன்னு யூகிச்சாரு. அன்னைக்கும் அதே மாதிரி அந்த 500 ரூபாவை கிணறுல போட்டுட்டு வந்ததும் 2 பேரும் டின்னர் சாப்பிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு பையன் தூங்குனதும் அபிலாஷோட அப்பா 2 தெரு தள்ளி இருக்க அவரோட அப்பாவை பார்த்து அபிலாஷ ஒழுக்கமானவனா மாத்த அவர் வைக்கிற பரீட்சையை பத்தி சொல்லி அவனோட நலன்ல அக்கறை இருந்தா அபிலாஷ் என்ன அழுது பணம் கேட்டாலும் தராதீங்கன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு வந்தாரு. பேரனோட நல்லதுக்காக தாத்தாவும் அவர் மகனுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாரு. அடுத்த நாள் காலையில அப்பா அபிலாஷை எழுப்பி விட 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்பா ஆபீஸ் கிளம்பி போனாரு. நேத்து போலவே தாத்தா கிட்ட காசு வாங்கலான்னு அபிலாஷ் தாத்தா வீட்டுக்கு போக அவன் வர்றத ஜன்னல் வழியா பார்த்த தாத்தா வீட்டு வேலைக்காரங்களை வச்சு அபிலாஷ் கிட்ட அவர் வெளியூர் போயிருக்கிறதாகவும் அவர் ஃப்ரெண்டை பார்த்துட்டு திருப்பி வர 2 நாள் ஆகும்னு சொல்ல சொன்னாரு. வேலைக்காரனும் அதே வந்து அபிலாஷ் கிட்ட சொல்ல அபிலாஷும் ரொம்பவே பயந்து போனான். ஏன்னா அவனுக்கு உதவி பண்ண இனிமே யாரும் இல்லைன்னு தெரிஞ்சது. வீட்டுக்கு திரும்பி வர வழியில ஒரு சூப்பர் மார்க்கெட் வாசல்ல கொஞ்சம் கூட்டமா இருந்தத அபிலாஷ் பார்த்தான். அங்க ஒரு ஆளு கீழே விழுந்திருக்க அவரை சுத்தி இருக்க சில பேரு அவருக்கு முதலுதவி கொடுத்துட்டு இருந்தாங்க. கூட்டத்துல இருந்தவங்கள விசாரிச்சப்போ கீழே விழுந்திருக்கிறவரு ஒரு லோட் மேனும் வண்டியில இருந்து லோடை இறக்குறப்போ படியில கால் இடறி கீழே விழுந்தாருன்னு சொன்னாங்க. உடனே அபிலாஷ்க்கு ஒரு யோசனை வந்தது. அந்த கடையோட மேனேஜரை பார்த்தான். ரொம்பவே டென்ஷனோட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போன அபிலாஷ், சார், நான் இந்த பக்கம் வேலை தேடி வந்தேன், உங்களுக்கு ஓகேனா அந்த லோடை நானே இறக்கி வைக்கிறேன்னு சொன்னான். அவரும் பிரச்சனை தீர்ந்ததுன்னு சந்தோஷமா ஒத்துக்கிட்டாரு. அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் கடை வாசல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற கொடவுன் வரைக்கும்
வெயிட்டான பாக்ஸஸ் எல்லாம் தூக்கி தூக்கி நடந்து அபிலாஷோட கால்கள் ஒரு கட்டத்தில் உதற ஆரம்பிச்சிடுச்சு. கை, தோள்பட்டை, முதுகுன்னு எல்லா இடமும் வலி எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த அப்பா அபிலாஷோட செவந்த முகத்தை பார்த்ததுமே ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. ஆனால் அதை வெளியே காட்டிக்காம டேபிளில் உட்காந்ததும் அந்த பணத்தை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு வர சொன்னார். அடுத்த செகண்டே அபிலாஷ்க்கு அன்னைக்கு அவன் பட்ட கஷ்டத்தோட மொத்த வலியும் சேர்த்து கண்களில் நீர் வழிய, அப்பா இந்த பணத்தை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன்னு தெரியுமா, இங்கே பாருங்க அப்படின்னு ஷர்ட்டை விலக்கி காட்டினவன் ஷோல்டரில் செவந்து போய் வீங்கி இருந்த இடத்த காமிச்சான். என் கை, கால், உடம்பு எல்லாமே அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. ஆனால் நீங்கள் எவ்வளோ ஈஸியாக இந்த காசை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு வர சொல்கிறீங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்த அப்பா அவன் கண்களை தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்து பையனை சமாதானப்படுத்தினாரு. 2 நாளா நான் உன்கிட்ட இதையே தான் சொன்னேன். ஆனால் அப்போல்லாம் நீ ஏன்னு கூட கேட்காம அந்த காசை போட்டுட்டு வந்து சாப்பிட்ட. அப்போ உனக்கு அந்த கஷ்டம் தெரியல, ஏன்னா அது நீ உழைச்ச காசு கிடையாது. அதுவே இன்னைக்கு நான் சொல்லும் போது இந்த அளவுக்கு உனக்கு கோபம் வருது, ஏன்னா இது நீ உண்மையாவே நீ உழைச்சி சம்பாரிச்ச காசு. இப்போ உனக்கு அதோட அருமை தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டியோ அப்படிதான் அபி ஒரு அப்பாவும் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு காரணம் அவங்களால அவங்க குழந்தைக்கு சொத்து சேர்த்து வைக்க முடியலனாலும் நல்ல படிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நீ படிப்பில் அக்கறை இல்லாமல் காசை வீண் விரயம் பண்ணிக்கிட்டு இருந்த. அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு நான் வேலை செஞ்ச கஷ்டத்தை விட பல மடங்கு வலியும் பயமும் இருக்கும். ஏன்னா எங்கே என் பையனோட வாழ்க்கை வீணாக போயிடுமோன்னு. இப்போவாவது என்னோட வலி உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்பா சொன்னதும் அவரோட காலில் விழுந்து அபி அழ ஆரம்பிச்சிட்டான். பையனை கட்டிப்பிடிச்சு சமாதானம் பண்ணாரு. அடுத்த நாள்ல இருந்து அபிலாஷோட படிப்புலையும் ஒழுக்கத்தையும் நல்ல மாற்றம் தெரிஞ்சதும் அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இந்த சிறுகதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய சிறுகதைகள், ஹாரர், க்ரைம் இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர் ஸ்டோரிஸ்ன்னு அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.